Daily. Taste the Daily. முதல்ல வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்னு பேர் வைக்கும் பொழுது சரி எல்லாரும் அவங்கவுங்க சினிமாவுக்குள்ளே வந்து தான் பிறந்த இடம் பிறந்த சமூகத்தை தூக்கி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ரஞ்சித்தும் நீலம்னு தூக்கி வச்சிட்டாரு அப்படி தான் தோணுச்சு. அது தோணுற இயற்கை தானே. ஆனால் நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் ஒவ்வொரு படைப்புகளையும் பார்க்கும் பொழுது ரஞ்சித் வந்து இந்த தலைமுறைக்கு அடுத்து வேறு ஒன்று கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறாருன்றது தெரியும். அவர் நினச்சிருந்தா வெறும் பெயரை ரஞ்சித் ப்ரொடக்ஷன்ஸ் கூட வச்சுருக்கலாம். ஆனால் நீலம்னு வச்சுட்டு அதில் இருக்கிற படைப்புகளை வரிசையாக பார்க்கும் பொழுது நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் வர்ற எந்த படமும் சோட போகாத படமாக இருக்குது, ஒரு மரியாதைக்குரிய படமாக இருக்குது. அந்த வகையில் தான் இந்த பாட்டில் ராதா அமைஞ்சிருக்கிறத நான் பார்க்குறேன். ரஞ்சித்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதே நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த நான் சாகிற வரைக்கும் இந்த பெருமையோடு இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஏன்னா இடையில எல்லாம் செய்வாங்கன்னா இந்த மாதிரி பேனர்ஸ்லாம் வந்து கடைசி காலகட்டத்தில் ஒரு சிக்கல் வரும்போது கண்ட கருமத்தையே எடுத்துருவாங்க, கொஞ்சம் மாறிடுவாங்க. அப்படி ஒரு சூழலுக்கு போயிடக்கூடாதுன்னு இந்த குடியை பற்றிய படம் அப்படின்னோடனே நமக்கு முதல்ல எனக்கு நினைவுக்கு வர்றது எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது ஒரு படம் எடுத்தார். தேங்காய் சீனிவாசன் அவர்கள் ஹீரோவாக நடித்து நான் குடித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு படம். அது ஒரு பிரச்சார படம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த படம் வந்து குடியின் தாக்கத்தை சொல்லிச்சா நமக்கு அப்படின்னு கேட்டால் அந்த படம் சொல்லலை. அப்படி ஒன்று அந்த படத்தை பார்த்துட்டு யாரும் திருந்தினானா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த படமும் அப்படி தான் இருந்துச்சு. அது தேங்காய் சீனிவாசன் போல் ஒரு சீனியர் நகைச்சுவை நடிக்கும்போது அது வந்து சேரலை. அதோட மேக்கிங் அன்றைய காலகட்டத்தில் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி நான் வந்து குடியை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பார்த்த படம் 2016 ஸ்பிரிட்டுன்னு ஒரு மலையாள படம், மோகன்லால் சார் நடித்தது. அந்த படம் பார்த்துட்டு கருப்புள்ளியப்பன் தான் அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறீங்க பாருங்கன்னாரு. எனக்கு படம் பார்த்த உடனே அந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் அந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கிட்டேன். நான் போய் அந்த ரைட்ஸை வாங்கிட்டு ரீமேக் படம் பண்ணுற ஐடியாவே கிடையாது லைஃப்பில். எந்த கதையாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ குப்பை கதையோ நம்ம கதையிலே எடுத்துருவோன்னு சரி முதல் முறையாக இந்த ஸ்பிரிட்டை வந்து ரீமேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஹீரோவாக அப்ரோச் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச எந்த ஹீரோ ஒத்துக்கலை. இவ்வளவு மோகன்லால் சாரை விட இவங்க யாரும் பெரிய ஹீரோக்கள் கிடையாது இங்கே இருக்கிறவங்க. அப்படி இருந்துமே அவர் பண்ணினதை இங்கே ஒத்துக்க தயாராக இல்லை. சரி நான் அதோட அப்படியே வச்சுட்டேன். சரி அப்போ என்றைக்காவது நம்மளே நடிச்சுக்கிறோம் அந்த படத்தை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சரி இந்த பிரச்சனைலாம் முடியும் போது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும்னு அப்படியே காலம் கடந்து போயிட்டே இருந்துச்சு. இதுக்கிடையில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அதே மலையாளத்தில் வெள்ளம்னு ஒரு படம் வந்தது. ஜெயசூர்யா நடித்தது. ஒரு குடியோட கொடுமையை, ஒரு குடி நோயாளியை பற்றி. சரி நான் அந்த படத்தை ஸ்பிரிட்டு தான் எடுக்கலை, இதை வாங்கி உடனே எடுத்துருவோம். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் மெஜஸ்டிக் லுக்கு ஸ்பிரிட்டில் மோகன்லால் சார் பண்ணது. இப்போ மோகன்லால் சார் பண்ணினதை நம்ம போய் பண்ண முடியாது. ஒரு பெரிய ஒரு ஸ்டைலாக இருக்கிற ஒரு எஜுகேட்டட் போல் இருக்கிற ஒருத்தன் இருந்தால் தான் சரியாக இருக்கும். ஒரு பெரிய சிந்தனையாளன் குடி நோயாளியாக எப்படி இருக்கான், அவன் தன்னை குடி நோயாளின்னு ஒத்துக்கிறானா இல்லையான்றது தான் அந்த படத்தோட கதை. இது கரெக்டாக இருந்துச்சு. வெள்ளம் ஜெயசூர்யானோடனே சரி நம்மளும் மாதிரி தான் தாடி கிடி வச்சுருக்காருன்னா அந்த படத்தை வாங்கலான்னு போய் கேட்கும்போது நான் போய் கேட்கும்போது வெள்ளத்துக்கு ஒரு காம்படிஷன் இருந்துச்சு, வேறு ஒருத்தர் யாரோ வாங்க போகிறாருன்னு. இதெல்லாம் எனக்கு வந்து குடி வந்து ரொம்ப அது தெரிஞ்ச விஷயம். கொஞ்சம் அப்படின்னு தப்பிட்டேன், இல்லைன்னா நானும் ஒரு பாட்டில் ராதா தான், அங்கேருந்து வந்தவன் தான் நான். அதனால் அந்த படத்தை எடுக்க முடியல. அப்புறம் நானும் என்னோடய அசிஸ்டண்ட்டும் உட்காந்து இது ரெண்டுமே இல்லாமல் வேறு ஒன்று புதுசாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கதை பண்ணணும். அது காரணம் என்னென்னா என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கான் இந்த மாதிரி. என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் செந்தில்னு ஒரு நண்பன், இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஸ்டேட்லேயே 6th வந்தவன். ஸ்டேட்லேயே 6th. அவன் நாசமாக போனது குடியில் தான். அதுலேருந்து மீளவே இல்லை. இது மாதிரி என்னோட பழகிய பல பேர் வந்து மீள முடியாத குடியின் அடிமையில் நின்று இருக்காங்க. என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கான். அப்போ மதுரையில் நரிமேட்டில் ஒரு இதே மாதிரி டிஅடிக்ஷன் சென்டர் இருக்குது. அதை நடத்துகிறவனும் என் ஃப்ரெண்டு தான். அவன் முன்னாள் ட்ரக் அடிக்ட்டு, அவன் தான் நடத்துகிறாங்க. அந்த இடத்துக்கு தெரியும். அங்கே வந்து என்னோடய அந்த ரிலேட்டிவை கொண்டு போய் நான் சேர்த்துருக்கேன், அங்கே பார்த்துருக்கேன். அவன் சொல்கிறான் அவன் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ண. எனக்கு முதல்ல தெரியாது. நான் கொண்டு போய் சேர்க்கும்போது அவன் வந்து அமீரோட ரிலேட்டிவ்னு கொண்டு போய் சேர்த்துட்டோம். அவன் சொல்கிறான் என்னை தெரியல அவனுக்கு அப்படின்னா. தெரிலன்னா அவன் சொல்கிறான் ஒன்றா தான் நம்மளாம் குடிச்சிக்கிட்டு இருந்தோன்னு ஆரம்பித்து அவன் இந்த கதையை பூரா சொல்கிறான். என்னடா அண்ணே ரொம்ப மோசமாக போயிட்டேன், அதுக்கப்புறம் தான் இதை ஆரம்பித்தேன். அப்புறம் அதுக்கு இங்கே சைதாப்பேட்டையில் அதே மாதிரி ஒரு டிஅடிக்ஷன் சென்டர், அங்கேயும் நான் போயிருக்கேன்.
அப்போ இதை வச்சு ஒரு கதை எழுதணும். எழுதி வச்சாச்சு, பிகினிங் டு எண்டு. நானும் என்னோடய அசோசியேட் எழிலும் சேர்ந்து அன்றைக்கி ரஞ்சித் கூப்பிட்டு இந்த படம் காமிக்கிறார். பார்த்து முடிச்ச உடனே தெரிஞ்சிச்சு அதை எடுக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு சிறப்பாக எடுத்து முடிச்சிட்டாங்க பாட்டில் ராதாவில். இனி போய் நம்ம அதை எடுத்தோம்னா வேறு தான் எடுக்கணும். இனி போய் அதை எடுத்தோம்னா நான் வந்து தினகரனை பார்த்து எடுத்ததாக தான் இருக்கும் அந்த படம். அப்படி அமைஞ்சிருக்கு அந்த படம். எப்படி வந்து பாக்ஸிங்கில் வந்து இன்னொரு படம் எடுக்கலாமா அப்படின்னா அது சர்பேட்டை தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு மென்டல் அசைலம் இனிமேல் திருப்பி எடுக்கணும்னா சேது தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு தமிழ் தேசியவாதி ஒரு தீவிரவாதியை காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகணுன்னா அது விடுதலை தான் ஞாபகத்துக்கு வரும். ஒருத்தர் ஓடி போய் சற்றை இனிமேல் இறக்குனான்னா ரன்னு தான் ஞாபகத்துக்கு வரும். அதுபோல் டி எடிசன் சென்டர்னு தமிழ் சினிமா ஒரு படம் வந்துச்சுன்னா அது இந்த படத்தை தான் ஞாபகம். அப்படி ஒரு படம் அது மிகச்சிறப்பாக. அதாவது ஒரு ஃபஸ்ட் ஹாஃபை வந்து இவ்வளவு அழகாக என்கேஜ் பண்ண முடியுமா? ஏன் இங்கே சொன்னவங்க ஏன் சரியாக சொல்லலைன்னு தெரில. இது ஒன்றும் பிரச்சார படம்லாம் கிடையாது. இது பிரச்சாரம்ன்ற வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட். மாறன்லாம் பின்னிருக்காரு ஃபஸ்ட் ஹாஃபில் எக்ஸ்ட்ரானரியாக. போகிற போக்கில் அதுவும் ஓபியில் டைலாக் டப்பிங்கில் போட்டிருக்காரு பாருங்கள். அங்கங்கே நீங்கள் எங்கே உட்காந்துருந்தாலும் சரி. இதை நான் என்ன சொல்கிறேன்னா, நான் மிகைப்படுத்தி சொல்லலை. சமீபத்தில் இந்த படத்தை குட்லட்டில் பார்க்கும்போது மொத்த தேட்டர்லேயும் ஒரு ஆள் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். படம் போட்டதுலேருந்து வெற்றிமாறன் தான், வேறு யாரும் இல்லை. சிரிக்கிறதுனா எப்படி இந்த லெவல்லாம் இல்லை. அவர் இப்படி தட்டுறாரு அப்படி தட்டுறாரு எந்திரிக்கிறாரு. என்னங்க இப்படி நான்லாம் சிரிப்புன்னு பேப்பரில் எழுதியிருந்தாலே சிரிப்பேன், இது என்னங்க இவ்வளவு அப்படின்றாரு. நானும் சிரித்தேன், ஆனால் இப்படிலாம் சிரிக்கலை. எல்லாரும் பார்க்குறாங்க, ஒருவேளை நக்கல் அடிக்கிறாங்க. உண்மையிலே அவ்வளவு சிறப்பாக இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃபு. அந்த ஃபஸ்ட் ஹாஃபோட இன்ட்ரோல் பிளாக் ஒன்று இருக்குது. அந்த இன்ட்ரோல் பிளாக் வந்து இப்படி இந்த ஒரு படத்தை இன்ட்ரோல் பிளாக் வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு இடத்த வந்து அந்த டைரக்டர் ஃபிக்ஸ் அந்த பையன் தான் நினைக்கிறேன். அவன் தானே? அதை நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லலை. அவன் இன்ட்ரோல் பிளாக்கில் ஒரு வேலை பார்க்குறான், மொத்த பேரையும் பயமுறுத்திட்டான். அவ்வளவு சிறப்பாக போட்டான். சரி, இப்படி ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் என்ன இருக்கும் அப்படின்னு போனால் டெட் கான்ட்ராஸ்டாக ஒரு எமோஷன் படம் ஃபுல்லாக. இப்போ நமக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எப்படி எழுத முடியும்? கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. படத்தோட பிகினிங்லேருந்து இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு இடம் கூட உங்களை வந்து சும்மா இருக்க விடலை. இந்த படம் பார்க்கும்போது ஒரு நோய் அப்படின்றத ஒருத்தன் உணரணும். இன்றைக்கி அதை நோயின்னு உணராமல் பல பேர், இதை சீனிராமசாமி என்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்காரு. சார் அது ஒரு நோய் சார், அது குடி ஒரு நோய். அது நோயின்னு எவன் உணர்றானோ அவன் தான் சார் அதுலேருந்து வெளியில் வர முடியும். நான் ஒரு முறை ஒரு ஆட்டோவில் போகும்போது ஒரு ஆட்டோ டிரைவர் இதை என்கிட்ட சொன்னான். சார் நான் ஒரு பெரிய குடி நோயாளி சார், இப்போ நான் வந்து அதுலேருந்து வந்துட்டு ரொம்ப கேவலமான, அவன் சொல்கிறான், நான் ரொம்ப கேவலமானவன் சார், அவ்வளவு கேவலமான செயல்களை செஞ்சுருந்தேன் நான். அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் இந்த கிளாஸுக்கு பேர் என்ன, ஏஏவா? ஏஏ, அந்த ஏஏ கிளாஸுக்கு போய் அவன் சொன்னான் என்கிட்ட, இப்போ நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் சார். நான் போய் அந்த மானக்கேடான விஷயத்துலேருந்து ஒரு மனுஷன் எவ்வளவு அவமானப்பட முடியுமோ அந்த அவமானத்துலேருந்து மீண்டிருக்கேன்னு சொன்னால், அதுபோல் இந்த படம் பார்க்குறவங்க மீளலும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கான படமாக பாட்டில் ராதா அமைஞ்சிருக்கான்னா நான் மிகைப்படுத்தி சொல்லலை, படம் சத்தியமாக அமைஞ்சிருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.